இன்றைக்கி நம்ம டேரக்டர் சங்கர் டைரக்ஷனில் ராம் சரண் நடிச்சு ரிலீஸ் ஆகியிருக்க கேம் சேஞ்சர் மூவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேம் சேஞ்சர் சங்கரோட எல்லா மூவிஸ்லையும் இருக்குன்னு சொல்கிற பிரம்மாண்டம் இதுலேயும் இருந்துச்சு. ஏன் சொல்கிறேன்னா இவங்க சாங்ஸுக்கே 100 crores கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. அது விஷுவலாகவும் நல்லாவே தெரிஞ்சுது. அண்ட் ஹீரோ ராம் சரண் ட்ரிபிள் மூவிக்கு அப்புறம் 3 years கழிச்சு ரிலீஸ் ஆகிற ராம் சரணோட படம் இது. ஒரு சிஎம்மோட ஆட்சி இன்னும் ஒரு வருஷத்தில் முடிய போகுது. அதுக்குள்ளே எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அது முடியாதுன்னு சிஎம் பார்ட்டியில் இருக்க மெம்பர்ஸ் அண்ட் சிஎம் சன்னா நடிச்சிருக்க எஸ்டி சூர்யா அண்ட் ஜெயராம் சிஎம்க்கு எதிராக நிற்கிறாங்க. இந்த டைமில் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்க ராம் சரணையும் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் இருக்க அஞ்சலியும் இவங்க மீட் பண்ணுற சுச்சுவேஷன் வருது. அப்போ அங்கே ஒரு சம்பவம் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ராம் சரண் யார், அஞ்சலி யார், அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஆட்சி முடிஞ்சதா, அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தா, இது எல்லாத்துக்குமான பதில் தான் கேம் சேஞ்சர். மூவி டீசென்ட் வாட்சாக இருந்துச்சு. இன்ட்ரோல் சூப்பராக இருந்தது, எதிர்பார்க்கவே இல்லை. இன்ட்ரோல் சீனில் வர மாதிரி ஒரு 4 சீன் செகண்ட் ஹாஃபில் இருந்தால் இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். என்னதான் இது சங்கர் படமாக இருந்தாலும் எனக்கு டேரக்ட் தெலுங்கு மூவி பார்த்த ஃபீல் தான் கொடுத்துச்சு. பிரைம் டேஸில் இருந்த சங்கர் எங்கேயுமே பார்க்க முடியல. ராம் சரண் அவரோட ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து நடிச்சிருக்காரு. எனக்கு ஃப்ளாஷ்பேக்கில் வர ராம் சரணோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தில் அஞ்சலி, கீராத்வானி, சமுத்திரகனி, எஸ்ஜே சூர்யா, ஜெயராம், சுனில் இத்தனை பேர் இருந்தாலும் எப்படா பட முடியும் அப்படின்னு சொல்லி டைமை பார்க்க தான் வச்சுது. மியூசிக் தமன் சாங்ஸ் எல்லாம் ஓகேவாக இருந்துச்சு. நீங்கள் லாஜிக்கெல்லாம் பார்க்க மாட்டேன், மூவிஸில் வர மேஜிக் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் ட்ரை பண்ணுற ஒரு படம் தான் கேம் சேஞ்சர்.